கீரை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு மிளகாவும் தக்காளி மிளகாவும் வெங்காயமும் போட்டு வதக்கிட்டு வதக்கணும். வதங்க விடணும். வெங்காயம் வந்து வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம இந்த கீரையை அதில் வந்து போடுவோம். இது எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து இதை வசக்கணுன்னே வந்து கொஞ்சோண்டு ஆயிரும். வந்து நம்ம வந்து தண்ணியில் எதுவும் ஊற்ற வேண்டாம். அதில் இருக்கிற தண்ணியிலேயே வந்து வசங்கிடும். அதுக்கப்புறம் வந்து லேசாக வாசனைக்கு வந்து ஒரு வெள்ளைப்பூடு போடணும். ஒரு 2 பல்லு பூடு வெள்ளைப்பூடு போட்டு இடித்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் இதாகட்டும், அப்புறம் பார்ப்போம். இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடணும். உப்பு சேர்த்து கிண்டிட்டு நம்ம கொஞ்சோண்டு ஒரு 3 பல்லு வெள்ளைப்பூடு வந்து இடித்து வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கி விடும். நல்லா சாப்பிட முச்சில் மணமாக இருக்கும். இது வந்து இந்த கீரை வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்த கீரை வீட்டில் முளைச்சிருந்துச்சு. அந்த கீரையை தான் இன்றைக்கி நம்ம வந்து கூட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சத்து நிறைந்தது. எந்த ஒரு மருந்தும் எந்த ஒரு இதுவுமே சேர்க்காம நம்ம வீட்டில் முளைச்ச கீரை. ஒரு நிமிஷம் வதக்கணும். வதக்கிட்டு பார்த்திங்களா, நம்மளுக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிட்டு. அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதான். நம்ம சேனல் உங்களுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.